இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னை மன்னிச்சிருங்க. அதோ அங்க இருக்கு பாரு, அந்த போனை எடுத்துட்டு வா. சரி. இந்தா. சரி, இனி இந்து கல்யாணத்துக்கு தடங்கள் இருக்காது. இந்துவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா ககன் மன்னிப்பு கேட்கணும்னு அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொன்னாங்க. மன்னிப்பு கேட்கலன்னா கல்யாணம் நின்னு போயிடும்னு வீட்டுல எல்லாரும் வருத்தமா இருக்கீங்களாமே. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட அண்ணன் அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். இந்த விஷயத்த வீட்டுல சொல்லிட சந்தோஷப்படுவாங்க. என்னடி நீ ஏதோ நினைச்ச வேற மாதிரி ஆயிடுச்சேன்னு கவலைப்படுறியா? எனக்கு ஏதோ நீ ஆர்டர் போட்டல, அவர் எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டாரு, பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீதான் அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நடத்தணும். அப்படி இல்லனா அத பண்ணிடுவேன் இத பண்ணிடுவேன்னு கேட்டல. அவனே அந்த வம்சி வீட்டுக்கு போய் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்டிருக்கானா என்னடி அர்த்தம்? அவன் தப்பு பண்ணத ஒத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். ஆனா அப்போ என்னமோ அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான்னு சப்போர்ட் பண்ணி பேசின. இப்போ என்ன சொல்ற? ஆமா, எனக்கு ஒரு டவுட். வாய திறந்தாலே அவரு அவருன்னு அந்த ககனை பத்தியே புகழ்ந்து தள்ளுற, அவனுக்கு ஓவரா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன கதை? காதலிக்கிறியா? தேவத மாதிரி இருக்கிற சாரதா ஆண்டிக்கு புருஷன் இருந்தும் அவங்கள இல்லாம ஆக்குன படுபாவி நீங்க தானே, தெரியும்ல? என்னடி பேசிட்டு இருக்க? அவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? பேசலாம், எல்லாம் பேசலாம். அப்படி ஒரு நாளும் சீக்கிரமா வரும். வர்க்கர்ஸோட நல்லதுக்காகன்னு சொல்லி ஃபேக்டரிய கிருஷ்ண பிரசாத் அங்கிள் கையால எரிக்க வச்சது நீங்க 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 உள்ள அம்மா இருந்த விஷயம் கிருஷ்ண பிரசாத் அங்கிளுக்கு தெரியாம ஃபேக்டரிக்கு நெருப்பு வச்சதுனால அவருக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க சாவுக்கு காரணம் நீதான்னு அவங்கள மிரட்டி மீரா ஆண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க 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 அந்த குடும்பத்தை பத்தி யோசிச்சா நல்லா இருக்காதுன்னு அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவர்கிட்ட இருந்து மொத்த குடும்பத்தையும் பிரிச்சு அவர் புள்ளைக்கு அப்பாவையே எதிரியா மாத்துனது நீங்க இல்லையா? 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 எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அவருக்கு அப்பா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றீங்களா? போதும் நிறுத்தடி. மோ இஷ்டத்துக்கு நீ எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்குவியா? நான் நினைக்கிறது மட்டும் இல்ல, இதுதானே யதார்த்தமான உண்மை. இன்னும் நிறையவே இருக்கு. முத்தன கத்திரிக்காய் எப்படியும் சந்தைக்கு வந்துதான் தீரணும். அது வர அன்னைக்கு அதுல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்ச அன்னைக்கு என்ன நடக்கும்னு நீங்களே நினைச்சு பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை அவருக்கு அப்பா இல்லைன்னோ அங்கிளுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பேசுனீங்க, மரியாதை கெட்டுடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. ஆனா அவ வயசு பொண்ணுடா. அவ ஏன் வயத்துல பொறுக்கலனாலும் அவளும் என்னோட பொண்ணு மாதிரி தானே. ஒரு பொண்ணு பொறுக்கிறது தாய் வீடா இருந்தாலும் அவளோட வாழ்க்கை ஆரம்பிக்கிறது
மாமியார் வீட்லதான். அதனாலதான் ஒவ்வொரு பொண்ணுமே போக போற புகுந்த வீட்டை நினைச்சு அத்தனை கனவு காணுவா. கல்யாணம் நடந்தா 2 குடும்பமும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதே கல்யாணம் நின்னுடுச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நரகம் ஆயிடும். பழிய சுமக்கணும், கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்கணும். அதுக்கு உதாரணம் உங்க அம்மா. நம்மள விட்டுட்டு போன உங்க அப்பாவை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நம்மள மட்டும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைகளால நம்மள கொன்னுக்கிட்டு தானே இருக்காங்க. நீ அவளுக்கு அண்ணன் இல்லையா? இன்னைக்கு அவளுக்கு உன்னை மனசார அண்ணான்னு கூப்பிட்ட வாய் வரலனாலும் அந்த அண்ணனால கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்றதுக்கு மட்டும் உன்னை பயன்படுத்துவாங்க. அதனாலதான் என் பையனை யாரும் அப்படி பேசக்கூடாதுன்னு உன்னை அந்த பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சேன்டா. ஒர்க் பண்ணும்போது தான் இந்த கரண்ட் போகணுமா? ஆண்டி, என்னம்மா பிள்ளைய பெற்றிருக்கீங்க ஆண்டி. அப்பவே நீங்க 2 பேரும் பேசினதை பார்க்கும்போது நானே அப்படியே ஆடி போயிட்டேன். இந்த காலத்துல யார் ஆண்டி அம்மாவுக்காக சுயமரியாதை கூட முக்கியம் இல்லைன்னு சொல்லுவாங்க? அவருங்கிறதுனாலதான் உங்க வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசாம உங்களுக்காக தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவன் கிட்ட போய் இவர் மன்னிப்பு கேட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு புள்ள கிடைக்கணும்னா எத்தனை ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு தாயும் தான் பெத்த புள்ள மேல பாசத்தை காட்டுவாங்க. ஆனா தாய் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற ஒரு புள்ள கிடைக்கிறது உங்க அதிர்ஷ்டம் ஆண்டி. நீங்க மட்டும் இல்ல, நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் பெரிய அதிர்ஷ்டக்காரி தான்.